ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மீண்டுமாக அதன் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய வார்த்தை நிச்சயமாய் கிரியை செய்யும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நேற்று இரவு வரைக்கும் இருந்த எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கும் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக பேசுகிற ஆண்டோடைய வார்த்தை உண்மை உள்ளது, நீதி உள்ளது. இன்றைக்கும் நாம் வாசிக்கிறோம், இந்த தேவனாகிய உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஏசாயா 41:13 கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வார்த்தையை கர்த்தர் மீண்டும் அதே 41:14 சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் 2 முறை, அதே போல அது 10 ஒரு முறை சொல்லுகிறார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இந்த 3 வார்த்தையும் பாருங்கள், ஒரே போல ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியில், இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் யாருடைய உதவியும் யாருடைய துணையும் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் ஒருவரே நமக்கு துணை நிற்கிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாதவர். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா நிலையிலும் மோசே வழிநடத்தினார். மோசேவுக்கு பிறகு தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி பலம் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்றார். காரணம் என்ன? நான் துணை நிற்கிறேன். நீ கானானுக்குள் என் ஜனங்களை சேர்த்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்தை கொடுக்கிற வரைக்கும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு பெரிய வேலை, பிஸ்னஸ், உங்கள் குடும்பம், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், இதெல்லாம் இனி எப்படி நடத்துவது, எப்படி செயல்படுவது, இதெல்லாம் எனக்கு ஒரு ஞானம் இல்லையே, ஒரு பலன் இல்லையே, இதெல்லாம் யாரும் எனக்கு துணை இல்லையே என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு குடும்ப காரியத்தில் சோர்ந்து போய் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று யோசிக்கலாம். உடைய வியாதி படுக்கையில் ஒருவரும் எனக்கு துணை இல்லையே என்று யோசிக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றில் இருக்கிற நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்களில் யாரும் எனக்கு உதவி செய்ய துணை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், வலது கையை பிடிக்கிறார், உங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிறார், உங்களுடைய காரியத்தை, குடும்பத்தை அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளுக்கு அவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரும் சொல்ல முடியாத வார்த்தை. நீங்கள் எங்கு போனாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்திலோ நஷ்டத்தில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று. எங்கு போனாலும் வந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸாக இருந்தாலும், எவ்வளோ பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர்வீர்கள். அன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீதை பாருங்கள், அவனுக்கு அவ்வளவு யுத்தம், அவ்வளவு வனாந்திரம், அவ்வளவு பிரச்சனை, அத்தனை சத்துருக்கள். ஆனாலும் அந்த நிலைமையில தாவீது சொல்லுகிறார், நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர் என்று. ஆகவே நாமும் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு போதும் நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்கள். ஒரு பிசாசின் கிரியைகளும், ஒரு வியாதி படுக்கையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் சொன்ன நல்ல வாக்குத்தத்தத்தின்படியே நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர். நமக்கு நன்றி. இந்த காலை வேளையில பயந்து நடுங்கி குழப்பம் அடைந்து போராடி யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கென்று உதவி இல்லை, என் ஆண்டவரே எந்த உதவி கரமும் என்னோடு இல்லை என்று சொல்லி தனிமையிலே ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் துணையா இருந்து கரத்தை பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எங்கு போனாலும் நீர் துணையாக இருக்கிறீரப்பா, கூடவே வருகிறீரப்பா.
எந்த வேலையிலும், எந்த குடும்ப வாழ்க்கையிலும், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், இன்னும் ஆண்டவர் வியாதி, படுக்கை, பலவீனம், எவ்வளோ பற்றாக்குறை, தேவை, இக்கட்டான நெருக்கமான நிலையிலும் நீர் கைவிடாமல் கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லியிருக்கிறீர். ஆகவே எல்லாவற்றிலும் இதை குறித்ததான ஆண்டவரே போராட்டங்கள், பயங்கள், திகில்களை எடுத்து போடும் அப்பா. கர்த்தர் துணை நிற்கிறார் என்ற விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓட, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும் என்று ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒருபோதும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் துணை நிற்கிறார்.